ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஐபிஓ அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வெளியில் வருது. இந்த ஐபிஓவை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி பற்றி முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுக்கலாம். ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பேங்க் வந்து 1993ஆம் ஆண்டு சென்னையை பேஸ் பண்ணி மையமாக துவங்கப்பட்ட ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் கம்பெனி. 2019ஆம் ஆண்டினுடைய நிலவரப்படி இந்த பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற பேர் எடுத்திருக்கு. அதே மாதிரி இவர்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டையும் அவர்களுடைய டோட்டல் டெபாசிட் மதிப்பையும் கணக்கு பண்ணும் பொழுது இது இந்தியாவிலேயே 2வது லார்ஜஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னே சொல்லலாம். இவர்களுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைவர்சிஃபைடு லோன் போர்ட்ஃபோலியோ, அது இல்லாமல் மைக்ரோ ஃபினான்ஸை சார்ந்த நிதிகளை இவங்க அதிகபட்சமாக லோனாக வழங்கிட்டு இருக்காங்க. இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் என்னென்ன சர்வீஸ் வழங்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இவர்கள் அதிகமாக டார்கெட் பண்ணக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலி அன்சர்வ்டு அண்ட் அண்டர் சர்வ்டு கஸ்டமர். சாதாரணமாக நம்ம பேங்க்ல போய் லோன் கேட்டோம் அப்படின்னா அவர்கள் வந்து நிறைய இவ்வளோ சேலரிக்கு மேலே இருக்கணும், இவ்வளோ நாள் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிலருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவர்களை இவங்க டார்கெட் பண்ணி அன்சர்வ்டு அந்த அண்டர் சர்வ்டு கஸ்டமர்ஸும் அவர்களுக்கு அவர்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷனை பார்த்து அவர்களுக்கு அவர்களுடைய சேலரிக்கு ஏற்ற மாதிரி லோன் வழங்குறது தான் இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கினுடைய ஒரு முக்கியமான சர்வீஸ். இந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் வழங்குறது இல்லாம இவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டல் இன்சூரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸை நிர்வகிக்கிறது என்பிஎஸ் மூலமா, ஆஃப்ஷோர் ஃபண்ட்ஸ், அதற்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், இந்த மாதிரி லோன் இல்லாம மற்ற சேவைகளையும் இவர்கள் வழங்கிட்டு இருக்காங்க. இவர்களுடைய லோன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் லோன் யார் கொடுக்குறாங்க, மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்கு இவர்கள் லோன் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஹவுசிங் ஃபினான்ஸ், வெஹிக்கிள் ஃபினான்ஸ், எம்எஸ்சி ஃபினான்ஸ், இந்த மாதிரியான லோன்ஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவர்கள் எதை வச்சு லோன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸோட இன்கம், அவர்களுடைய வருமானம், அதற்கப்புறம் பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய செக்யூரிட்டி எது வைக்கிறாங்களோ அதனுடைய மதிப்பு, அதற்கப்புறம் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இவர்கள் லோன் வழங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட், சேலரி அக்கவுண்ட், டெபாசிட் அக்கவுண்ட், அப்புறம் ஏடிஎம் அண்ட் டெபிட் கார்ட்ஸ் வழங்குறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழங்குறது, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வழங்குறது, இந்த மாதிரி ஃபாஸ்டாக் சர்வீசஸ், இந்த மாதிரி ஃபாஸ்டாக் அட்டை வழங்குறது, இந்த மாதிரி நிறைய செயல்களில் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிலவரப்படி இவர்கள் அதிகமான வங்கி கிளைகளை வச்சு இயங்கிட்டு இருக்காங்க. லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுமார் 853க்கும் மேல இவர்களுக்கு பேங்கிங் அவுட்லெட் இருக்கு. அதே மாதிரி 322 ஏடிஎம் சென்டர்ஸ் 15 ஸ்டேட்லையும் யூனியன் டெரிட்டரிஸ்லையும் இவர்களுக்கு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வாடிக்கையாளரை சென்ட்ரிக்கா வச்சு நிறைய லோன்களை வழங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவர்கள் பர்சனல் லோன், பிசினஸ் லோன் மட்டும் இல்லாம இதர சேவைகளும் வழங்கிட்டு இருக்கிறதால இவர்கள் ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது இல்லாமல் இவர்களுக்கு கிளைகள் நிறைய இருக்கிறதால இவர்களுக்கு ஸ்ட்ராங் ரீட்டைல் லைபிலிட்டி போர்ட்ஃபோலியோ, இந்தியா முழுக்க இவர்களுக்கு அதிகபட்சமான கிளைகள் இருக்கிறதால வாடிக்கையாளர்கள் இவர்களை சுலபமாக அணுகி அதிகபட்சமான கடன்கள் பெறறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த நிறுவனமும் கடன் தொகையை அதிகபட்சமாக மற்ற ஸ்மால் ஃபினான்ஸ் கம்பேர் பண்ணும் பொழுது இவர்களும் முன்னணியில் கடன்களை வழங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவர்களுடைய கிரெடிட் அசஸ்மெண்ட், வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்குறதுக்கு முன்னாடி அவர்களுடைய திறன் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் கரெக்டாக இவங்க ஆராய்ந்து அதற்கு தகுந்த மாதிரி கடன் வழங்குறதால இவர்களுடைய கம்பெனி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல இயங்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டாஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் இந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர். இந்த கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய தொகைகள் எல்லாம் மில்லியன்ஸில் இருக்கு. 18ஆம் ஆண்டில் இருந்து அப்படியே நம்ம பார்த்துட்டே வரலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 133, 157, 193 ஆண்டுக்கு ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுடைய சொத்து மதிப்பு, டோட்டல் அசெட் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு. 2020ஆம் ஆண்டு ஒரு காலாண்டுக்கு இங்கே மதிப்பு இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா சொத்து மதிப்பு அதிகரிச்சிருக்கு. அப்போ இவர்கள் சொத்து மதிப்பை தொடர்ந்து ஒரு வருடமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க.
அதே மாதிரி ரெவென்யூ வருமானம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 17,000 23,000 29,000 அப்படின்ட்டு வருமானமும் தொடர்ந்து வந்து ஒரு வளர்ச்சி பாதையிலேயே இருக்கு. இதுவும் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ். இந்த 2020 ஒரு காலாண்டினுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 7,500 மில்லியன் அப்படின்ற அளவில் இருக்கு. ப்ராஃபிட் இவர்களுக்கு ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல வளர்ச்சி விகிதம் 318, 2100, 2400 இருக்கு. ஒரு காலாண்டுக்கு இப்போ வந்து 576 அப்படின்ற அளவில் இருக்கு. அப்போ இந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஆண்டு சொத்துலையும் சரி வருமானத்திலையும் சரி ப்ராஃபிட்லையும் சரி தொடர்ந்து ஒரு வளர்ச்சி விகிதத்தில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த டேபிள்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியினுடைய லோன் ப்ரொஃபைல் இவர்கள் வந்து நிறைய விதமான லோன்ஸ் வழங்குறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், ஸ்மால் பிஸ்னஸ் லோன், ஹவுசிங் லோன், அக்ரிகல்ச்சர் லோன், மைக்ரோ ஃபினான்ஸ், வெஹிக்கிள் ஃபினான்ஸ், இந்த மாதிரி லோன் எல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆண்டும் இவங்களுடைய லோன் வழங்கினுடைய திறன் வந்து எப்படி அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஆண்டு வந்து அதிகரிச்சிருக்கு. ஹவுசிங் ஃபினான்ஸ் லோன் ஒரு சீரா 3% 4% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் லோன்ல ஒரு வளர்ச்சி தெரியுது. மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து ஒரு சின்ன சரிவு மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்ஸ் வழங்குறதுல. வெஹிக்கிள் ஃபினான்ஸ் வந்து ஒரு 30 to 26, இதுவும் வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு சரிவு இருக்கு. எம்எஸ்எம்இ ஃபினான்ஸ் வந்து 2% புதுசாக 19ஆம் ஆண்டு கொடுத்துருக்காங்க. கார்பரேட் லோன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய ஆண்டை விட ஒரு சின்ன சரிவு. இப்போ வந்து ஒரு லோன்லையும் தனிப்பட்ட முறையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இவர்களுடைய லோன் புக் ஒட்டுமொத்த கடன் கொடுத்ததுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு ஆண்டு இது வந்து ஒரு வளர்ச்சி விகிதத்தில் இருக்கு. இவர்கள் வந்து லோன் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து பர்சன்டேஜ் வந்து ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த கம்பெனியை கம்பேர் பண்றதுக்கு காம்படிட்டிவ் பியர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க ஒரு 3 பேங்க் இருக்கு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், டிசிபி பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், பந்தன் பேங்க், இந்த மாதிரி இருக்கு. மீதி எல்லாம் என்பிஎஃப்சி தான் இருக்கு. இந்த டேபிளை நீங்க பாஸ் பண்ணி இந்த கம்பெனியோட நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுல ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9.4% இவர்கள் வச்சிருக்காங்க. ஆனா இவர்களுடைய பியர்ஸ் எல்லாம் இவர்களை விட கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க மாதிரி சதவிகிதம் எல்லாம் இருக்கு. ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த இஷ்யூ எதுக்காக இந்த ஐபிஓ வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர்களுடைய கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் மூலதனத்தை பெருக்கிறதுக்காக முக்கியமாக இந்த ஐபிஓ வெளியிடுறாங்க. அதுவும் டியர் 1ல இருக்கக்கூடிய மூலதனத்தினுடைய அளவை பெருக்கிறதுக்காக இந்த ஐபிஓவை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஐபிஓயினுடைய டீடைல்ஸ் பார்க்கலாம். அக்டோபர் 20ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 22ஆம் தேதி வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பனில் இருக்கும். புக் பில்ட் டைப் இஷ்யூ இது. அதே மாதிரி ஒரு பங்கினுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாய். டோட்டலாக இந்த ஐபிஓவினுடைய மதிப்பு 517 கோடி ரூபாய். இந்த 517 கோடியில் 280 கோடி ரூபாய் அளவிற்கு ஃப்ரெஷ் இஷ்யூ புதிதான பங்குகள் வெளியிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 237 கோடி ரூபாய்க்கு இவர்கள் வந்து ஒரு 7 கோடியே 20 லட்சம் பங்குகளை ஆஃபர் ஃபார் சேல் மூலியமா வெளியிடுறாங்க. அப்போ இந்த ஐபிஓ முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொமோட்டர் கைவசம் இருக்கக்கூடிய ஹோல்டிங் சதவிகிதம் வந்து குறைஞ்சிரும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். அதே மாதிரி ஐபிஓவினுடைய பிரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 32 ரூபாயிலிருந்து 33 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு லாட்டாக தான் இதை வாங்க முடியும் ஐபிஓவை. ஒரு லாட்டுக்கு 450 ஷேர்ஸ் லிஸ்ட் ஆகும் பொழுது பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி சந்தைகளில் இது லிஸ்ட் ஆகும். முக்கியமான தேதிகளை ஒரு தடவை பார்த்துடலாம். ஐபிஓ ஓப்பனிங் டேட் அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி க்ளோஸ் ஆகக்கூடிய தேதி வந்து 22ஆம் தேதி வியாழக்கிழமை க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் வந்து எப்போ பண்ண போகிறாங்கன்னா அக்டோபர் 27. டிமேட் கணக்கில் கிடைத்தவர்களுக்கு ஷேர்ஸ் வந்து எப்போ கிரெடிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி. லிஸ்டிங் வந்து நவம்பர் 2ஆம் தேதி லிஸ்ட் ஆகுது. இப்போ லாட் சைஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் லாட்டாக தான் வாங்க முடியும். ஒரு லாட்டினுடைய அளவு வந்து 450 ஷேர்ஸ். அப்போ நீங்கள் இந்த ஐபிஓவுக்கு அப்ளை பண்ணணும்னா மினிமம் உங்கள் கையில் 14,850 ரூபாய் வேணும். அதிகபட்சம் நம்ம வந்து ஒரு 13 லாட் அப்ளை பண்ணலாம். 5,850 ஷேர்ஸ், இதனுடைய மதிப்பு 1,93,050 ரூபாய் வந்து இருந்தால் நீங்கள் அதிகபட்சமாக 13 லாட் அப்ளை பண்ணலாம். இந்த ஈக்விட்டாஸ் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ஹோல்டிங்ஸ் எப்படி வந்து அவங்க ரிசர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு 50%, என்ஐஐக்கு 15%, மினிமமே 15, அதற்கு மேலே எவ்வளோ நாளும் இவங்க அலோகேட் பண்ணுவாங்க. ரீட்டைல் நாட் லெஸ் தேன் 35%, 35% நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். எம்ப்ளாய்மெண்ட் கோட்டா வந்து 5%.
ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா வந்து நாட் மோர் தென் 10%, 10% கீழே வந்து அலோகேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஐபிஓவினுடைய ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறைய புரோக்கர்ஸ் எல்லாம் இதுக்கு கம்பெனியினுடைய ரெப்யூட்டேஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படி காம்படிட் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7ல் இருந்து 8 வரைக்கும் இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஐபிஓவுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஐபிஓவுக்கு அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை. டிமேட் அக்கௌண்ட் இல்லாமல் ஐபிஓவுக்கு அப்ளை பண்ண முடியாது. டிமேட் அக்கௌண்ட் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா 2 விதமாக ஐபிஓவுக்கு அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து ஏஎஸ்பிஏ ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கீங்களோ அந்த வங்கியில் போயிட்டு இ சர்வீசஸ் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஏஎஸ்பிஏ அப்படின்ற ஃபெசிலிட்டி இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அப்படி நீங்கள் வங்கி மூலியமாக அப்ளை பண்ணும் பொழுது உங்களுடைய டிமேட் கணக்கு என்ன அப்படின்னு சொல்லி டிமேட் கணக்குகளுடைய விவரத்தை எல்லாம் கேட்கும். அதனால் நீங்கள் அந்த டிமேட் கணக்கினுடைய விவரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் அலாட் ஆகும் பொழுது நேரடியாக உங்களுடைய டிமேட் கணக்குக்கு ஷேர் வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு அலாட் ஆகலைன்னா பேங்க்லேருந்து அப்ளை பண்ணுறதால பேங்க்லேயே அந்த அமௌண்ட் வந்து திருப்பி கிரெடிட் ஆகிடும். ரெண்டாவது, டிமேட் அக்கௌண்ட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்கள் புரோக்கரினுடைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ புரோக்கரினுடைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும், எனக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்றவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஜெரோதா, ஏஞ்சல் புரோக்கிங், ஆலிஸ் ப்ளூ இந்த மாதிரி கம்பெனிஸோட லிங்க் வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய மணி மார்க்கெட் மில்லியனர் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஃப்ரண்ட் பேஜ்லேயேவும் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். நம்ம மணி மார்க்கெட் மில்லியனர் வெப்சைட் இது. இந்த மணி மார்க்கெட் மில்லியனர் வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா நியூஸ் கார்னர் இதெல்லாம் இருக்கும், லேட்டஸ்ட்டாக போடக்கூடிய வீடியோஸ்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட்லி ஜெரோதா கிளிக் ஹியர்னு பண்ணிங்கன்னா ஜெரோதாவில் அக்கௌண்ட் உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு க்ரோ ஆப்பினுடைய லிங்க்கும் இங்கே இருக்குது. க்ரோவும் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டு சர்வீஸ் இல்லாமல் இவர்களும் டிமேட் அக்கௌண்ட் எல்லாம் தராங்க. அதனால் நீங்கள் இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து டிமேட் கணக்கை ஓப்பன் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்கறதன் மூலியமா ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு அப்ளை பண்ணுறதா வேணாமான்ற கடைசி கேள்வி உங்கள் எல்லார் மனதிலையும் இருக்கும். இப்போ சாதாரணமாக இந்த மாதத்தில் வந்து நிறைய ஐபிஓ ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன முதல் நாள் நிறைய ஐபிஓஸ் வந்து 30லேருந்து 40% வரைக்கும் லாபம் கொடுத்தது. போன மாதம் ரிலீஸ் ஆன ஐபிஓ வந்து ரூட் மொபைல் மற்றும் ஹாப்பி மைண்ட்ஸ் டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுளே ஆனது. இப்போ வந்து மார்க்கெட்டினுடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ஐபிஓவுக்கு அப்ளை பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த ஐபிஓவுக்கு டிமாண்ட் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் நாள் அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் டெலிகிராம் சேனலில் போடுறேன், மார்க்கெட் அப்டேட் வீடியோலையும் போடுறேன். முதல் நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், 2ஆம் நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த 2 நாளுமே இந்த கம்பெனிக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்தால் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போகலாம். டிமாண்ட் இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போக தேவையில்லை. ஏன்னா இப்போ சமீபத்தில் வெளியான 2 ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகிட்டு ஏஞ்சல் புரோக்கிங் ஐபிஓ வந்து ஐபிஓ லிஸ்டிங் ப்ரைஸோட கம்மியாக வந்து வர்த்தகமானது. அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஐபிஓ அப்ளை பண்ணுறது நல்லது. டிமாண்டை பொறுத்து நம்ம எப்பயுமே அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் போடுறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி தேவைப்படக்கூடிய முக்கியமான தகவல்கள், நம்ம சேனலில் நான் போடக்கூடிய வீடியோஸினுடைய அப்டேட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.